ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் சரியாக 2 மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு புது திருப்பம் உன் வாழ்க்கையில் உண்டாக போகுது. இந்த சாயப்பா சொல்லும்போது நீ நம்பலைனாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் நடத்தியே தீருவேன் என் செல்லமே. எனவே உன் வாழ்க்கையில் மட்டும்தான் கஷ்டங்களும் காயங்களும் இருக்குதுன்னு நினைக்காத. எல்லார் மனசுலையும் ஏகப்பட்ட காயங்களும் கஷ்டங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சிலர் அதை சிரிச்சுக்கிட்டே மறைச்சிடுறாங்க, ஒரு சிலர் அதை கண்ணீராக வெளிப்படுத்துகிறாங்க. நீ எப்போதும் சிரிச்சுக்கிட்டே மறைக்கவும் வேணாம், கண்ணீராக வெளிப்படுத்தவும் வேணாம். அதை அப்படியே தூக்கி என் மேலே பாரமாக போட்டுட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுன்ற நினைப்போட வாழ்க்கையை மகிழ்வோடு எதிர்கொள்ள தயாராகு. சில விஷயங்கள் தவறாய் செய்யக்கூடியது மனித இயல்பு தான். நீ ஒரு தவறு செய்யும்போது அதை நியாயப்படுத்தி பேசாத, அதே சமயத்தில் தப்பே செய்யலைன்னு மறுத்தும் போய் பேசாதே என் செல்லமே. எந்த விஷயத்துக்காகவும் யார் மீதும் பழி போடாம, யாரையும் குற்றம் சாட்டாம, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், இனிமே செய்ய மாட்டேன்ற உண்மையை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. அன்பு இருக்கும்போது நீ என்ன தப்பு செஞ்சாலும் சரின்னு உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்க. ஆனால் அன்பு குறைஞ்சி போச்சுன்னா நீ தும்முனா கூட அதை பெரிய குத்தம் போல பேசக்கூடிய மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. உன் வாழ்க்கையில் வலியையும் வேதனையையும் தாண்டிக்கிட்டு உனக்கான நல்வழிக்கான பாதையை தேடு. அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும்னு வெளியே தேடாம நீயாகவே அமைதியாக மன நிம்மதி கொண்ட ஆளாக மாறிவிடு என் செல்லமே. போலியா மற்றவங்க கிட்ட புன்னகை சிந்துவதை விட திமிரான கோபம் ஒன்றும் தப்பே இல்லை. செலவழிக்க சில்லறை கூட இல்லாத போதுதான் ஒவ்வொரு மனுஷனும் தான் அநியாயமாக வீணாக செலவழித்த காசை பற்றி யோசிப்பான். எப்போதும் காசு பணத்தை பெருசாக நினைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்காக அதை அலட்சியமாகவும் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்து பார்த்து கவனமாக செய்ய தான் உன் வாழ்க்கையில் உறுதியான நிலையான நிரந்தரமான வெற்றியை நீ ருசிக்க முடியும். உன் வாழ்க்கையில் நீ உறுதியாக வெற்றி பெறுவாய்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போது வரக்கூடிய தோல்விகளை நினச்சி ஏன் துவண்டு போகிறாய்? உன் வாழ்க்கையில் நான் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. வாழ்க்கையில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அனுசரித்து போகிறது நல்லது தான். அதுக்காக எல்லாத்தையும் எப்போதுமே அனுசரிச்சுக்கிட்டு போகிறது நரக வாழ்க்கை அல்லவா? நரிகளுக்கு மத்தியில் நீ வாழும்போது சில சமயம் நீ யாருங்கிறத கர்ஜனை செஞ்சு தான் நீ சிங்கங்கிறத நிரூபிக்க வேண்டியதாக இருக்கிறது. யார் என்ன செஞ்சாலும் எப்போதுமே பொறுத்து பொறுமையாகவே போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. கேட்க வேண்டிய இடத்துல கேட்டும் பேச வேண்டிய இடத்துல பேசவும் தயாராகு. நீ வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயரணும்னு கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும்போது நீ செய்கிறது வீண் முயற்சின்னு சொல்கிற அதே மனிதர்கள் நாளைக்கு ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு விடாமுயற்சியால் தான் நீ ஜெயிச்சன்னு உன் முன்னாடியே உன்னை பாராட்ட தான் போகிறாங்க. சில பேர் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஆணவத்தில் பட்டம் போல உயரத்தில் பறக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பட்டம் பறக்கிறதுக்கு காரணமே அதில் கட்டி இருக்க கயிறை இறுக்கி பிடிப்பதால் தானே. அதை கயிறு போல தாங்கி பிடிக்கக்கூடிய ஆளாக சில பேர் வாழ்க்கையில் உதவுறதுக்கு நீ இருக்கிற. ஆனால் உன்னுடைய உதவினால தான் அவங்க மேலே உயர்ந்தாங்கன்றதை வெளிக்காட்டிக்காம தன்னுடைய திறமையால் உயர்ந்ததாக சொல்லிக்கொள்ளும் மனிதர்களை நினச்சி நீ வருத்தப்படவே வேணாம். என்னெல்லாமோ ஆகணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. வாழ்க்கையில் நான் அப்படி ஆகுவேன் இப்படி ஆகுவேன்னு சொன்ன மனிதர்கள் எல்லாரும் இப்போது குழந்தையாகவே இருந்திருக்கலாமேன்ற ஏக்கத்தோடு வாழ்பவர்களாகத்தானே இருக்கீங்க. குழந்தையா இருக்கும்போது எந்த கஷ்டமும் வருத்தமும் வேதனையும் அழுத்தமும் மன அழுத்தமோ இவ்வளவு இல்லை. ஆனால் இப்போ எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு பாரம் சுமக்க முடியாமல் கண்ணீர் விட்டு கவலை கொள்கிறாயா என் செல்லமே? உன் வாழ்க்கையில் உன் உணர்வுகளையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பாதான் உன் விருப்பத்துக்கு ஏற்ற திருப்பத்தை நடத்த போகிறேன். நீ ஆசைப்பட்ட விஷயம் நடக்கணும்னா அதுக்கு உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறணும். அப்படிப்பட்ட மாற்றங்களையும் திருப்பங்களையும்
உனக்காக நான் வரவழைக்கிறேன் என் செல்லமே. போட்டி மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் மன நிறைவு உண்டாகாது. அடுத்தவங்களை எப்போதும் போட்டியாளராக நினச்சி பொறாமப்படாமல் அவங்கவங்க திறமைக்கும் அவங்கவங்க உழைப்புக்கும் முயற்சிக்கும் தான் அவங்கவங்களுக்கானது கிடைக்குதுன்ற விஷயத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்க பழகிக்கிட்டினா வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும். மன்னிப்பு கேட்கறதுக்கும் மன்னிப்பை கொடுப்பதற்கும் நீ கற்றுக்கிட்டினா வாழ்க்கை அமைதியாக நிம்மதியாக இருக்கும். நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இரு, ஆனால் அதை நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதை விட முட்டாள்தனமான விஷயம் இங்கு எதுவும் இல்லை என் செல்லமே. நீ அமைதியாக கடினமாக உழைக்கும்போது கண்டிப்பாக நீ மிகப்பெரிய வெற்றியை பெற்று இந்த உலகத்தில் உன்னுடைய வெற்றி சத்தமாக பேசும்படி நான் செய்வேன். நீ ஜெயிக்கணும், வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு உயரணும்னா நான் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை செய்ய. அதாவது, மற்ற எல்லாரை விட உன்னால் அளவுக்கு அதிகமான முயற்சியை முடிஞ்ச அளவுக்கு செய்ய பழகு. ஆனால் மற்றவங்க எதிர்பார்க்குறத விட குறைவாக எதிர்பார்க்க கற்றுக்கோ. மற்றவங்கள விட எல்லாத்தையும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணத்தோட தெரிந்து கொண்டே இரு. மனிதர்களின் நிறத்தை காரணம் காட்டி வெறுப்பது தவறு. எந்த நிறம் என்பது முக்கியமல்ல, அது தவறுங்கிறது தான் முக்கியம். எப்போதும் ஒருத்தவங்க அழகாக இருக்காங்க, நல்ல நிறமாக இருக்காங்கன்றதை பார்க்காம அவர்களுடைய உள்ளத்தை பார்க்க பழகிக்கோ என் செல்லமே. இந்த சாயப்பாவை பொறுத்த வரைக்கும் என் அன்பு பிள்ளையான நான் படைச்ச என் பிள்ளைகளை தான் இந்த உலகத்து உயிர்களாக கருதுனேன். இந்த உலகத்தில் இன்னும் உனக்குன்னு ஒரு நிலையான நிரந்தரமான இடம் கிடைக்கலையேன்னு யோசிக்காத. கூடிய சீக்கிரம் நீ சற்றும் எதிர்பார்க்காத சந்தோஷமான வாழ்க்கை அமைய பெற்று உன் எதிர்காலமே ஏற்ற மிகுந்ததாக மாறப்போகுது. குறுகிய காலமே மட்டும் மனிதர்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் சீக்கிரமே வயசாக தான் போது, முதுமை அடைய தான் போகிறீங்க. இருக்கிற வரைக்கும் யாரையும் வெறுக்காம அன்பு காட்டுவதற்கு நேரத்தை செலவழி. வெறுக்க தொடங்கி மற்றவர்களை வெறுப்பதிலேயே நேரத்தை வீணடிச்சிடாதே என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு சொல்றது எல்லாமே உன் நன்மைக்காக மட்டும்தான் சொல்றேன்ற எண்ணம் உனக்குள்ள வந்துருச்சுனாலே எதுவுமே உன் வாழ்க்கையில தப்பாக போகாது. நடப்பது அனைத்தையும் சரி செய்து கொண்டு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதுக்காக தான் இந்த சாயப்பா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பூமியில நீ வாழ்வதற்கு ஒரு பொருளும் வேண்டும், வாழ்வதிலும் ஒரு பொருளும் வேண்டும். அதாவது காசு பணமும் வேணும், நீ வாழ்றதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கணும்னு சொல்கிறேன். பணத்தின் உண்மையான மதிப்பு என்னங்கிறது நீ செலவழிக்கும் போது தெரிகிறத விட மற்றவங்க கிட்ட போய் கடன் கேட்கும் போது தான் தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தவனுக்கு கடனாக கொடுக்கறதுக்கு கூட இந்த உலகம் எவ்வளவு யோசிக்குது, காசை எவ்வளவு பெருசாக நினைக்கிறாங்கன்ற விஷயத்த நீ முதல்லையே புரிஞ்சுக்கோ. எப்போதும் மனசை திடமாக தைரியமாக வச்சுக்கிட்டினா இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு வெளியே தேடுறதுக்கு பதிலாக உன் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீ குறைச்சிக்கிட்டாலே தானாக உன் வாழ்க்கையில் நிம்மதி வந்துவிடும் என் செல்லமே. எவ்வளவு கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு பொறுமையோடு நீ உன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றித்தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நல்லதே உனக்கு நடக்கும்.